பிக் பாஸ்ல இந்த வார வீக்கெண்ட் எபிசோடில் கட்டாயம் சௌந்தர்யாவுக்கு ஒரு ரோஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சௌந்தர்யா ரோஸ்ட் வாங்குற அளவுக்கு கடைசி ஒரு வாரம் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அளவுக்கு பெருசாக எங்கேயுமே தெரியல. ஃபோக்கஸ் ஃபுல்லாக மஞ்சரி, ஜாக்லின், அருண் இவங்க மாதிரி தான் இருந்துச்சு. அப்படின்னாலும் ஒரு சில இடங்களில் மஞ்சரி கிட்ட சௌந்தர்யா நடந்துக்கிட்ட சில விஷயங்கள் கட்டாயம் அவங்களுக்கு ரோஸ்ட் வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பொம்மை டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது சௌந்தர்யா ஹெல்மெட் ஆகி வெளில வந்துருவாங்க. அப்போ மஞ்சரி பால்பேட்டில் 2 கையில் 2 பொம்மையை ஹோல்டு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்து வரும். அந்த பஞ்சாயத்தில் ஆஸ் ஏ ஹவுஸ்மேட்டாக கட்டாயம் சௌந்தர்யா இன்வால்வ் ஆகி கேள்வி கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல மஞ்சரியை வேணும்னே டார்கெட் பண்ணுற மாதிரி அவங்க பேசின வார்த்தைகள், அதுவும் குறிப்பாக நீங்கள் மூடிட்டு கிளம்புங்க, நீங்கள் பேசாதீங்க, இது ஒன்றும் உங்கள் வீடு இல்லை, அதுலேயும் நீங்கள் என்னை கேட்டிங்கல்ல இது உங்கள் பேக்கரியான்னு, இது ஒன்றும் உங்கள் வீடு இல்லை, இப்போ நான் கேட்குறேன், இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை ரொம்ப கோபமாகவே பேசியிருந்தாங்க. சொல்லப்போனால் அந்த இடத்துல மஞ்சரி மேலே தான் தப்பு இருந்தாலும் கூட கேட்கக்கூடிய விஷயத்த சௌந்தர்யா கரெக்டாக கேட்டிருந்தாங்கன்னா சௌந்தர்யா மேலே என் தப்பு வந்திருக்காது. அதே மாதிரி மஞ்சரி உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு பின்னாடி ரயானும் சௌந்தர்யாவும் சோஃபாவில் உட்காந்துருக்கும் போது மஞ்சரிக்கும் சௌந்தர்யாக்கும் ஒரு ஆர்குமெண்ட் போகும். அப்போ சௌந்தர்யா மஞ்சரியா புள்ளி பண்ணுவாங்க, மார்க் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரி அவங்க பேசக்கூடிய லாங்குவேஜை கிண்டல் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்ககிட்ட புள்ளி பண்ணுற விஷயம் இருக்குது, நீங்களும் மார்க்கிங் பண்ணுறீங்கிறத சௌந்தர்யாவுக்கு விஜய் சேதுபதி ரொம்ப ஹெவி ரோஸ்ட் இல்லாமல் ஒரு சாதாரணமான ஒரு லெவலில் ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் ஜாக்லின் அப்புறம் சௌந்தர்யா அவங்க 2 பேருமே ராணுவ கிட்ட மூடிட்டு உட்காருன்னு சொன்னதுக்கு எந்த அளவுக்கு கோவப்பட்டாங்களோ அதே வார்த்தையை மஞ்சரிக்கு எகென்ஸ்டாக லிவிங் ஏரில் 2-3 டைம் சௌந்தர்யா யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல மஞ்சரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் சௌந்தர்யா ராணுவ கிட்ட கோவப்பட்டதுக்கும் இப்போ அதே வார்த்தையை மஞ்சரி கிட்ட சௌந்தர்யா யூஸ் பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஜாக், மஞ்சரி, அருண் இவங்க 3 பேர் கிட்ட இந்த சாப்பாடு சண்டை வரும்போது சாப்பாடு நாங்கள் தெரியாமல் சாப்பிட போகிறதில்ல, மஞ்சரி வந்து தக்காளி தொக்கை தெரியாமல் சாப்பிட்றீங்களா மறைச்சி வச்சுன்னு கேட்ட கேள்விக்கு எல்லாமே கொந்தளிச்சாங்கல்ல. ஆனால் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் அருண், ஜாக்லின், சௌந்தர்யா, ரஞ்சித், ரயான் இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுக்கும் இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடிய பாலை திருடி குடிச்சிருக்காங்க. அதுக்கான ஃபுட்டேஜஸும் வெளியே வந்திருக்குது. இதை பற்றிலாம் ஏன் யாரும் கேட்க மாட்டாங்க? அந்த இடத்துல சௌந்தர்யா ஏன் ஜாக்லின் கேட்க வாய்ஸ் ரைஸ் பண்ணலை, அப்போ மஞ்சரி கேட்டது உண்மைதானாங்கிற மாதிரி பல விஷயங்கள் ஜாக்லின் அப்புறம் சௌந்தர்யா கேட்க பேசப்பட்டிருக்கு. இதில் இப்போ சௌந்தர்யா எந்த அளவுக்கு வாங்கி கட்டிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உண்மையாகவே சௌந்தர்யா மேலே தப்பு இருக்கா, இல்லை மஞ்சரி ட்ரிகர் பண்ண மாதிரி பேசுனதால தான் சௌந்தர்யா அப்படி பிஹேவ் பண்ணாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.